வணக்கம். நான் உங்கள் ஜெயா. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பிரதர்ஸ் கிரிம் எழுதின ரம்பிள்ஸ்டிட்ஸ்கின் இந்த கதையோட சம்மரியை பார்க்கலாம் வாங்க. இது ஒரு ஜெர்மன் ஃபேரி டேல்னால் வாய்மொழியாக குழந்தைங்களுக்காக அந்த காலத்தில் சொல்லப்பட்ட ஒரு கதை. இதை பிரதர்ஸ் கிரிம் 1812 அவங்களோட சில்ட்ரன்ஸ் அண்ட் ஹவுஸ் ஹோல்ட் டேல்ஸில் எழுதியிருந்தாங்க. இது ஒரு இம்புனா ரொம்ப குள்ளமாக இருக்கக்கூடிய ஃபேரிஸ் தான் இம்ப் பண்ணுவாங்க. அவங்களால வைக்கோலை தங்கமாக மாற்ற முடியும். இதில் இந்த இம்ப் ஒரு பெண்ணுக்காக அதை செய்கிறாரு. பரிகாரமாக திருப்பி தரத்துக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு திருமணம் ஆன உடனே உனக்கு பிறக்கிற முதல் குழந்தைய எனக்கு கொடுத்துடணுன்றாரு. இதுதான் கதை. வாங்க கதையில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். அந்த ஒரு ஊரில் ஒரு மில்லர் இருந்தார். மில்லர்னால் அந்த மில்லில் வேலை செய்கிறவங்க. அதில் தான் மற்றவங்களோடலாம் பெரியவர் அப்படின்னு காமிச்சிக்கிறதுக்காக அவர் என்ன சொல்லிடுறாருன்னா, எல்லார்கிட்டையும் என் பொண்ணால் வைக்கோலை தங்கமாக மாற்றுறதுக்கு தெரியும் அப்படின்றாரு. இது ராஜாவுக்கு கேள்விப்பட்டோன்னே அந்த பொண்ணை கூப்பிட்டுட்டு எடுத்துன்னு போய் ஒரு டவர் ரூம், ஒரு மாளிகையில் ஒரு ரூமு. அந்த ரூமில் நிறைய வைக்கோல் போட்டிருக்கு. ஒரு ஸ்பின்னிங் வீலும் வச்சுருக்காங்க. அந்த ரூமில் அவளை வச்சு பூட்டிடுறார். அவர் என்ன சொல்கிறாருன்னா, நாளை காலையில் நான் பார்ப்பேன், இந்த வைக்கோல்லாம் தங்கமாக மாறி இருக்கணும். அப்படி மாறலைன்னா உன்னை நான் தூக்கில் போட்டுடுவேன் அப்படின்றார். இப்போ அந்த பொண்ணுக்கு என்ன செய்கிறதுனே தெரியல. ஏன்னா அந்த பொண்ணுக்கு வைக்கோலை தங்கமாக எப்படி மாற்றுறதுலாம் தெரியல. மறுநாள் நம்ம எப்படியும் இறந்துருவோம்னு நினச்சி அழுதுகிட்டு இருக்கும்போது ஒரு சின்னதாக ஒரு மனிதன் உள்ளே வரான். வந்துட்டு சொல்கிறான், சரி நான் உனக்கு இந்த வைக்கோல்லாம் தங்கமாக மாற்றுறேன், அதுக்கு பதிலாக நீ எனக்கு என்ன தருவேன்னு கேட்கும்போது அவள் கழுத்தில் கிளாஸில் மணிகளால் செஞ்ச ஒரு நெக்லஸ் மாதிரி ஒன்று போட்டுருக்கா. அவள் சொல்கிறா, நான் இதை ஒன்றா தந்துடுறேன், ஏன்னா என்கிட்ட இது இருக்குது அப்படின்னு ஒன்று. சரின்னு சொல்லிவிட்டு அந்த இம்ப் அங்கே இருக்கிற எல்லா ஸ்ட்ராவையும் அந்த ஸ்பின்னிங் வீலில் போட்டு தங்கமாக மாற்றி கொடுத்துட்றான். மறுநாள் அந்த ராஜா பார்க்குறாரு, அந்த ரூம் ஃபுல்லாக அந்த வைக்கோலும் தங்கமாக மாறினதை பார்த்து ரொம்ப சந்தோஷமாயிட்டு அடுத்த நாள் அவளை எடுத்துன்னு போய் இன்னும் பெரிய ரூமில் இன்னும் நிறைய ஸ்ட்ராக் ரூமில் வச்சுட்டு அதே கண்டிஷனை சொல்லிட்டு போயிடுறாரு. அன்றைக்கி ராத்திரிக்கும் அவளுக்கு என்ன செய்யுதுன்னு தெரியாமல் உட்காந்துருக்கும் போது அதே இம்ப் வரான். இந்த வாட்டி அவள் கையில் ஒரு கிளாஸ் மோதிரம் போட்டிருக்கா. அதை அந்த இம்ப் கையில் கொடுக்குறா. அதை வாங்கிட்டு அந்த இம்ப் அவளுக்கு எல்லா வைக்கோலையும் தங்கமாக மாற்றி கொடுத்துட்டு போயிடுது. 3ஆவது நாள் என்ன பண்ணிடுறாருன்னா, அந்த ராஜா அவளை இன்னும் பெரிய ரூமில் எடுத்துன்னு போய் அங்கே இன்னும் நிறைய வைக்கோல் இருக்குது. அதே கண்டிஷன் சொல்கிறாரு. ஆனால் இன்னொன்று சேர்த்து சொல்கிறாரு, இந்த வைக்கோலை மாத்திரம் நீ தங்கமாக மாற்றிட்டீன்னா நான் உனக்கு கல்யாணமே பண்ணிக்கிறேன், ஆனால் மாற்றலைன்னா உன்னை தூக்கில் போட்டுடுவேன்னு சொல்லிட்டு போயிடுறாரு. இப்போ அவள் உட்காந்து பயங்கரமாக அழுதுன்னுருக்கா. அந்த இம்பும் வந்துட்டு சொல்லிட்டு, சரி ஏன் கவலைப்படுற, நான் உனக்கு எல்லாத்தையும் தங்கமாக மாற்றுறேன் அப்படின்னு சொல்லும் போது அவள் சொல்கிறா, சரி ஆனால் இப்போ என்கிட்ட ஒன்றுமே இல்லையே, என்கிட்ட இருந்தது வெறும் அந்த நெக்லஸும் மோதிரம் தான், அதை நான் உன்கிட்ட கொடுத்துட்டேன், இப்போ என்கிட்ட ஒன்றுமே இல்லை உனக்கு தரத்துக்குன்னு சொல்லும் போது அந்த இம்ப் சொல்லுது, சரி இப்போ ராஜா உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லியிருக்காரு இல்லையா, உனக்கு பிறக்கிற முதல் குழந்தைய எனக்கு கொடுத்துடு, அதுக்கப்புறம் நான் உன்னை தொலை பண்ண மாட்டேன், ஏன்னா அப்புறம் உன்னை கல்யாணம் பண்ணிட்ட அப்புறம் ஒன்றும் பண்ண மாட்டாருன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு. அவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இப்போதைக்கு உயிர் பிழைச்சா போதும், ஏன்னா மறுநாள் காலையில் பார்க்கும் போது அந்த வைக்கோல் தங்கமாக மாறலைன்னா அவள் இறந்துட போகிறாள். அப்புறம் எங்கேருந்து அவளுக்கு குழந்தை பிறக்க போகுது. அதனால் அவள் சரி நான் உனக்கு குழந்தைய கொடுத்துறேன்னு சொன்ன உடனே அந்த இம்ப் உட்காந்து எல்லா வைக்கோல்லையும் தங்கமாக மாற்றிடுது. ராஜா பார்க்குறாரு, ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. அவர் வாக்குறுதி கொடுத்த மாதிரியே அவளை கல்யாணம் பண்ணின்னு அவளை ராணி ஆக்கிறாரு. கூடிய சீக்கிரத்தில் அவங்களுக்கு குழந்தையும் பிறந்துடுது. முதல் குழந்தை பிறந்த உடனே அந்த இம்ப் திரும்பி வந்துட்டு, நீ எனக்கு சொன்ன இல்லையா உன் முதல் குழந்தை எனக்கு கொடுத்துருவேன்னு கொடுக்கும் போது அவளால் முடியல. அந்த குழந்தைய தங்கிட்ட வச்சுக்கிறதுக்காக ரொம்ப கெஞ்சிரா. அவள் சொல்கிறா, என் சொத்தெல்லாம் நீ எடுத்துக்கோ, ராஜ்யத்தெல்லாம் எடுத்துக்கோ அப்படின் போது அந்த இம்ப் சொல்கிறான், உனக்கே தெரியும் வைக்கோலையே நான் தங்கமாக மாற்ற முடியும், ஆனால் நீ என்ன சொத்து கொடுத்தாலும் அது எனக்கு ஒன்றுமே இல்லை, அதை நானே செஞ்சுடுவேன், நீ எனக்கு என்ன சொன்னேன், நான் மாற்றினா உன்னோட முதல் குழந்தைய எனக்கு தரேன்னு, எனக்கு அதை நீ கொடு அப்படின்னும் போது அவங்க பேசிடுறாங்க. இவ கெஞ்சிரா அழுறா, ரொம்ப ரொம்ப கெஞ்சிரோன்னு அந்த இம்ப் சொல்கிறான், சரி நான் உனக்கு 3 நாள் டைம் தரேன், நான் டெய்லி வருவேன், என் பேரை மாத்திரம் நீ கரெக்டாக சொல்லிவிடு, நான் உன் குழந்தைய கேட்க மாட்டேன், ஆனால் 3 நாளும் உன்னால் என் பேரை சொல்ல முடியலன்னா நீ எனக்கு குழந்தைய கொடுத்து தான் ஆகணும் அப்படின்னுறான். சரின்னு இவளுக்கு வேறு வழியே இல்லை, ஏன்னா இதுக்கு மேலே கெஞ்சினாலும் இவன் இறங்க போகிறதுலன்னு தெரிஞ்சிடுச்சு. இப்போ அவள் என்ன பண்ணுறான்னா, அவளோட கார்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டுட்டு ஊரெல்லாம் போங்க, பக்கத்து ஊர்லாம் கூட போங்க, எல்லா இடத்துலையும் போயிட்டு என்னென்னலாம் பேருங்க மக்கள்கிட்ட இருக்கோ அத்தனை பேரையும் கொண்டு வாங்கினேன். ஏன்னா அவளை பொறுத்த வரைக்கும் அதில் ஏதாவது ஒரு பேர் தான் அவன் தான் இருக்கும்னு
முதல் நாளும் வரான், அவன் நிறைய பேரை சொல்கிறான், ஆனால் எந்த பேருமே அவனது இல்லை அப்படின்னு சொல்லிடுறான் இம்பு. 2வது நாளும் வரான், அவன் இன்னும் நிறையா பேருங்களை சொல்கிறான், அப்பவும் அது இல்லைன்னு சொன்ன உடனே கடைசி நாள் வந்து முன்னாள் ராத்திரி அந்த மாதிரி அந்த ராணி அமைச்ச கார்ட்ஸில் ஒரு கார்டு வந்து காட்டுக்குள்ளே சுற்றின்னு இருக்கும் போது ஒரு மலைக்கு மேலே இருக்கிற காட்டேஜில் ஒரு குட்டியாக ஒரு மனுஷன் ஒரு நெருப்பை சுற்றி வச்சுட்டு அதை சுற்றி டான்ஸ் ஆடி பாடின்னு இருக்கிறத பார்க்குறான். அவனுக்கு சந்தேகமாக இருக்குது. அதனால் அந்த இம்போட கண்ணில் தெரியாமல் ஒளிஞ்சிருந்து அந்த பாட்டை கேட்குறான். அந்த பாட்டில் அந்த இம்ப் அவரோட பேரை சொல்லிடுறாரு. அந்த பாட்டு இந்த மாதிரி தான் இருக்குது. டு நைட் மை பிளான்ஸ் ஐ மேக், டுமாரோ த பேபி ஐ டேக், த குயின் வில் நெவர் வின் த கேம், ஃபார் ரம்பிள்ஸ்டிட்ஸ்கின் இஸ் மை நேம். அதாவது இன்னைக்கு ராத்திரி நான் எல்லா திட்டமும் தீட்டுறேன், நாளைக்கு நான் குழந்தைய எடுக்கிறேன். இந்த ராணியால் இந்த விளையாட்டை ஜெயிக்கவே முடியாது, ஏன்னா என்னுடைய பேர் வந்து ரம்பிள்ஸ்டிட்ஸ்கின். இந்த மாதிரி பேரை யாரும் வச்சுருக்க மாட்டாங்க, அதனால் நிச்சயமாக அவளால் வந்து இந்த ஜெயிக்க முடியாது அப்படின்னு இந்த இம்ப் நினைக்கிறான். உடனே இந்த கார்டு வந்து ஓடி வந்து ராணிக்கிட்ட இந்த விஷயத்த சொல்லிடுறான். மறுநாள் இந்த இம்ப் வந்த உடனே முதல்ல அந்த ராணி வந்து ஏதேதோ பேரெல்லாம் சொல்கிறான், ஏதாவது வந்து இவன் சந்தேகப்படக்கூடாதுன்னு. ஆனால் கடைசியில் வந்து ஏன்னா குழந்தைய காப்பாற்றி ஆகணும் இல்லையா, அவள் வந்து சரி இப்போ இதெல்லாம் உன் பேர் இல்லைன்னா அப்போ உன்னுடைய பேர் ரம்பிள்ஸ்டிட்ஸ்கின்னாக தான் இருக்கணும் அப்படின்னு சொன்ன உடனே இந்த இம்புக்கு அவ்வளோ கோவம் வந்துடுது. ஏன்னா அவன் தோற்று போயிட்டான்னு தெரிஞ்சிடுச்சு. இப்போ இந்த கடைசி விஷயம் மாத்திரம், கதையோடைய கடைசி பகுதி மட்டும் இது வந்து ஓரலாக வந்த ஃபேரி டேலுன்றதுனால ஒரு நாட்டில் ஒரு மாதிரி இருக்குது. முதல்ல ஒரு வெர்ஷனில் வந்து அந்த இம்பு வந்து ஏதோ டெவலோ விச்சோ தான் என் பேரை உங்ககிட்ட சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுற மாதிரி வருது. 1812 எடிஷனில் பிரதர்ஸ் கிரிம் டேல்ஸில் வந்து அந்த இம்ப் வந்து கோவத்தில் ஓடி போயிடான், திரும்பி வரவே இல்லை அப்படின்னு இருக்குது. அவங்களே 1857 எடிஷனில் வந்து ஒரு மாதிரி எழுதியிருந்தாங்க. அதாவது என்னென்னா, அவன் கோவத்தில் வந்து அவனோட வலது காலை வந்து ஓங்கி வந்து பூமியில் உதைக்கிறான். அவன் உதைச்ச வேகத்தில் பூமியை பிளந்து அவனுடைய இடுப்பு வரைக்கும் அவன் வந்து பூமிக்குள்ளே போயிடுறான், வலது கால் உள்ளே போயிடுது. அந்த வலது காலை வெளியில் எடுக்கணுமேன்றதுனால அவன் என்ன பண்ணுறான்னா 2 காலையும் வச்சு இடது காலை வந்து வேகமாக மேலே இழுக்கும் போது அவன் உடல் வந்து 2ஆக கிழிஞ்சிடுது அப்படின்ற மாதிரி எழுதியிருந்தது. இன்னும் சில வெர்ஷன்ஸ்லாம் இருக்குது. அதாவது வேகமாக வந்து வலது காலை வந்து பூமியில் வெட்டும் போது மெரிக்கும் போது பூமி வந்து பிளந்து அதுக்குள்ளே ரம்பிள்ஸ்டிட்ஸ்கின்னே போயிட்டு அதுக்கப்புறம் ரம்பிள்ஸ்டிட்ஸ்கின்னை திரும்பி யாருமே பார்க்கல அப்படின்ற மாதிரியும் இருக்குது. ஓரல் வெர்ஷன் இவங்க ஒரிஜினலாக கலெக்ட் பண்ணதில் என்ன எழுதியிருந்தாங்கன்னா, ரம்பிள்ஸ்டிட்ஸ்கின் கோவப்பட்டுட்டு ஜன்னல் வழியாக ஒரு குக்கிங் லேடரில், அதை சமைக்கிற கரண்டியில் பறந்து போயிட்டான் அப்படின்னு தான் இருக்குது. ஸோ இது மாதிரி வந்து நிறைய கதைங்களுடைய முடிவு வேறு இருந்தாலும் அத்தோட ரம்பிள்ஸ்டிட்ஸ்கின் காணாமல் போயிட்டான், திரும்பி வரலன்ற மாதிரி தான் கதை முடிஞ்சிருக்கு. இந்த கதையோட தீம் பார்த்திங்கன்னா பவர் அண்ட் க்ரீடுனா பேராசை. இந்த ராஜாவோட பேராசை, அதாவது வைக்கோலெல்லாம் தங்கமாக மாற்றிக்கணும் அப்படின்னு ஒரு பேராசை, அது தெரிஞ்ச ஒரு பொண்ணை திருமணம் பண்ணிக்கணுன்றதா பேராசை. அடுத்தது பவர், அது வந்து இந்த ராணியோட அப்பாவை சொல்லலாம். எல்லா மில்லரை விட நான் கொஞ்சம் பெரியவன்றதுக்காக இல்லாத ஒன்றை வந்து இருக்கிற மாதிரி சொன்னது, அதாவது பொண்ணால் வந்து வைக்கோலை தங்கமாக மாற்ற முடியும்னு சொன்னது தான் அந்த பவர். நான் தான் உங்களெல்லாம் விட பெரியவன் அப்படின்னு காமிச்சிக்கிறதுக்காக ஒரு பொய். அதே பொய்யை தான் இந்த ராணியும் வந்து கல்யாணம் பண்ண சொல்லியிருக்கா. அதாவது எனக்கு தெரியாது, எங்கள் அப்பா வந்து தவறாக சொல்லிட்டாருன்னு சொல்லியிருந்துக்கலாம், ஆனால் வந்து சொல்லாமல் அவள் உட்காந்து அழுதுட்டு தான் இருந்தாலே தவிர உண்மையை சொல்லலை. உண்மையை அவள் கடைசி வரைக்கும் மறைச்சிருக்கா. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த கதையில் இருந்தாலும் இது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு கதையாக இன்றைக்கி வரைக்கும் இருக்குது. உங்களுக்கு எதாவது சொல்ல நினச்சிங்கன்னா கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் எழுதுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி.